விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு கலப்பட மருத்துவத்தை எதிர்த்து இந்திய பல் மருத்துவ சங்கம் மற்றும் இந்திய மருத்துவ சங்கத்தின் விருதுநகர் மாவட்ட கிளை சார்பாக 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு ஆயுஷ் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்யும் கலவை மருத்துவத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசு அறிவித்துள்ள பட்ட மேற்படி படித்த ஆயுர்வேத மருத்துவர்களும் நவீன அறிவியல் மருத்துவ சிகிச்சை செய்யலாம் என்ற அறிவிப்பை நீக்க கோரியும் மத்திய அரசு கொண்டு வர முனைந்துள்ள கலப்பட மருத்துவத்தை எதிர்த்தும் நாடு முழுவதும் இந்திய மருத்துவ சங்கத்தினர் போராடி வருகின்றனர். மருத்துவ சங்கத்தின் மாவட்ட கிளை சார்பாக விருதுநகரில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ பணியாளர்கள் மத்திய அரசே மருத்துவத்துறையில் கலப்படம் செய்யாதே, சிதைக்காதே சிதைக்காதே, மருத்துவத்தை சிதைக்காதே, விளையாடாதே விளையாடாதே, ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாடாதே, கலவை மருத்துவம் மக்கள் கலங்குவது நிச்சயம், மத்திய அரசே கலப்பட மருத்துவத்தால் மக்களின் உயிரோடு விளையாடாதே போன்ற கோஷங்களை எழுப்பியவாறு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருந்து சாப்பிடுறப்ப மலேரியா காய்ச்சல் குணமானுச்சு. அவர் என்ன பண்ண, இது எந்தமான விஞ்ஞானபூர்வமான பார்வை மற்றது. அதுதான் ஹோமியோபதியோட பேசிஸ். அதை எப்படி நவீன மருத்துவத்தை இணைக்க முடியும்? நீங்க கலக்கணும்னு சொல்றீங்க, கலப்பட மருத்துவம் இன்னைக்கு அறுவை சிகிச்சை கலக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் டாக்டர் அறம் பேசுறவர் சொன்னார், தேசிய கல்விக்குறை 2020 சொல்லப்பட்டிருக்கு, காமன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், எல்லா மருத்துவர்களுக்கும் காமன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி எல்லாத்துக்கும் காமன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். 2030 இந்தியாவில் எல்லா மருத்துவமுறையும் ஒன்றாக்கி ஒரே தேசம் ஒரே மருத்துவமுறை, ஹோமியோபதியோடு சேர்ந்து எப்படி ஒரே மருத்துவமுறை உருவாக்குறது? 1720 புதிய தீர்வு உருவாக்கினார். அது வியாசம் இருக்கு. அந்த கேள்வி நடக்க பல நோயும் குணமாகல, அவர் கொடுத்த மருந்தால பல நோயும் குணமாகல. எல்லாரும் கேள்வி என்ன சொன்னீங்க, என்ன சார் சொன்னீங்க, டைலூட் பண்ணி கொடுத்தீங்க, ஒத்தது குணப்படுத்த சொன்னீங்க, எதுவே குணமாக கேட்கிறப்ப இந்த மாதிரி கிரானிக் டிசீஸ்களா இச்சுதான் காரணம்.